விட்டுச்சிருக்கேன்னா அப்படி நான் சொன்னது எப்படி சிரிக்கிறேன் அப்படிதான் அக்கா அதுல இருந்தா நீங்க வாட்ல இருந்தீங்க நீங்க மனம் பிடிச்சிருக்கீங்க நீங்க மனம் பிடிச்சிருக்கீங்க அதெல்லாம் முடியாது என்ன வரும் நான் கேட்கறேங்க திருவாணி பெரியா கண்டு அப்ப கொட்டாவினட்டை குரட்டை பெருமூச்சு கலைச்சு போகணும் ஆஃபீஸில் போய் கலைச்சு போகணும் சரியா அவங்களாம் கண்டுபிடிக்கலாம் வேறு பிடிக்கும் அப்போ இந்த உலகத்தில் நாம் பார்த்த பெரிய மான்கள் எல்லாம் இல்லை ஒரு புத்தகம் இருக்கு விஸ்டம் இன் ஹியூமர் சொல்லுங்க என்ன பேர் இங்கிலீஷ் ஆகணும் சொல்லுங்க விஸ்டம் இன் அதாவது என்ன என்னது விஸ்டம்ன்ற அறிவு அறிவு என்ன ஆசியத்தில் இருக்க அறிவா தமிழ் சொல்லுங்க ஐயா விஸ்டம் இன் ஹியூமர் நகைச்சுவை நகைச்சுவை உள்ள ஞானம் அப்படியா நகைச்சுவையில் உள்ள அதை பற்றி தானே சொல்லப்போம் இதுதானே எல்லாம் உஷாராக இருக்கும் தெரியும் ஒவ்வொரு ஆளும் ஒரு ஜோக் சொல்லி உங்களை சிரிக்க வரும் இல்லாட்டி அவுட் நோ சாப்பாடு என்னம்மா நோ சாப்பாடு எல்லாரும் பார்த்து ஸோ இது பணக்காரனாக கோடீஸ்வரனாக போன அந்த இதில் 10ல் ஒன்று என்னது I will laugh at the world. ஏழாவது ஸ்க்ரோல்ண்டா அறிவு ஸ்க்ரோல்ண்டா குவி அந்த காலத்து தெரியுமா இந்த இப்படி அரசியலுக்கு கொடுக்குறோண்டா இல்லை அதுக்குள்ளே அப்படி சுற்றி வச்சு அதுக்குள்ளே வச்சு அது ஸ்க்ரோல்ண்டா ஒரு ரவுண்டாக இருக்குது அப்படி 10 ஸ்க்ரோல் 10 அதான் ஸ்க்ரோல் சொல்லுது பாருங்க த ஸ்க்ரோல் மார்க் 7 அதில் பேர் என்னண்டா I will laugh at the world. நான் சிரிப்பேன் என்றார் உலகத்தையும் என்னையும் பார்த்து நான் கண்டனண்டமாக சிரிப்பேன் தயவு செய்து இதுக்கும் அத்தியாத்ம இறைவனுக்கும் நெருங்கிய சம்பந்தம் என்ன சொல்வார் என்ன ஆனந்த தாண்டவம் சொல்லுங்க பெருமானா குறித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சுரிப்பும் பனித்த சடையும் பவளம்பூன் மேனியில் பால் வெந்நீரும் விரித்தமுடைய எடுத்த பொற்பாலும் காணம் பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே அந்த மனித சந்தோஷம் தாங்க முடியாம என்ன நடனம் ஆடுறார் கவலையாலையோ சந்தோஷம் அதுல அப்படி இருக்கு இந்த எக்ஸூபரண்ட் லவ் ஆஃப் காட் என்ன பிளிஸ் ஆஃப் காட் இஸ் திஸ் வேர்ல்ட் இறைவன் தடங்க முடியாதது யாரால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்த அந்த ஆனந்தம் அது அதே நேரம் என்ன நடந்தது உலகம் பரிணமித்தது எதால இறைவன் ஆனந்தத்தில் என்ன கருணை கடல் பெருகி காதலினால் உரிய அந்த பொங்கல் அன்றைக்கு சண்டே பொங்கல் போகும் இல்லையோ நாளி அப்படி பொங்கி வழியும் அதுமா இல்லையோ அவர் ஆனந்தம் பொங்கி வழிஞ்சு இந்த உலகம் மாற்றினது ஆனால் அதுக்குள்ளே இருக்க நாமளும் என்ன நாங்கள் ஆசை சொல்லுவோம் விளக்கெண்ணெய் குடித்த மூவமா விளக்கெண்ணெய் குடிச்சு போட பார்த்தாங்க இல்லை அப்படிதான் அது மாதிரி அந்த மணியன் இல்லை அந்த ஆனந்தத்தால் வந்த உடவை கெடுக்குறீங்களே இல்லை உண்மையில நடந்தது நண்டியா சொன்னேன் என்னது தெரப்பி ஆஃப் சியர்ஃபுல்னஸ் சொல்லுங்க அதில் அதாவது ஆனந்தத்தால் ஆனந்தமாகிய மருந்து தெரப்பி என்றால் நோய் நீக்கும் ஒரு முறை ஐயா சிகிச்சை தெரப்பினா சிகிச்சை தெரப்பி ஆஃப் சியர்ஃபுல்னஸ் சந்தோஷமாக இருப்பதால் இது நான் தொடங்கும் போது அதை சொல்லப்போம் ஒரு புத்தகம் எல்லாரும் படிக்கும் அந்த புத்தகத்தில் வேர் an anatomy of an illness இது நடந்த கதை சொன்னால் தான் உங்களுக்கு விளங்கும் ஏன் இந்த முக்கியத்துவம் அதை படிங்க ஒரு டைம்ஸ் மேகசின் எடிட்டர் அவர் ரஷ்யாவுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் அவங்க மகாநாடு போய் அதில் அவர் ரெக்கார்ட் பண்ணி எழுதி மேகசினுக்கு அனுப்புவோம் அங்கே போய் ஒரு நாள் 2 நாள் 3 நாள்
அது முடிய போகிற நேரம் இவருக்கு ஒரு நோய். அந்த ஆள் உடம்பெல்லாம் ஒரு லொரி உடுக்கு மேலே ஏறிப்போனால் அவ்வளோ நோய் துன்பமாக தாங்க முடியாது இருக்கும். அப்படி இப்போ அங்கே லோக்கல் டாக்டர் எல்லாம் பார்த்தாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியலை. ஆனால் தாங்க முடியாத நோய். ஸ்பெஷல் பிளேன் உண்டு, சார்ட்டர் பிளேனில் நியூ அனுப்பிட்டாங்க. அங்கே போனே பெரிய மணி அது பார்க்க எல்லா டாக்டர்ஸ் எல்லாம் போய் பார்த்தா இந்த நோயின்னு தெரியாது. ஆனால் தாங்க முடியாத வேலை சுட்டிச்சு வந்து நான் இருந்துச்சு. அப்போ ட்ரீட் பண்ணி பார்த்தா இந்த நோய் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இவருக்கு நிலையை பார்த்தா 3 மாதத்தில் இவர் கட்டையை போடும். எதை போடணும்? அப்போ நடு கட்டிக்காது. அது என்ன எல்லாம் படித்து வச்சுருக்கேன். அது சொல்கிறேன், இந்த கவலைப்படுறதால கேன்சர் வருமாண்டா சந்தோஷமாக இருக்கிறதால. ஹலோ சத்தம்மா, அப்போ அவர் ஒரு ஐடியா வச்சு இல்லை, நான் பார்த்தாக்கலாம் அழுது ஒன்று செத்தாங்க, நான் சிரிச்சிட்டு ஒன்று இது சாதாரண பெரிய காரியம். சிரிச்சு கொண்டு எப்படி அப்படிமா. அப்போ நான் சொன்ன மாதிரி ஆடியோ வீடியோ என்ன ஃபில்மு எல்லாம் இந்த கொமெடி எல்லாத்தையும் அந்த மாதிரியே வேண்டு. நம்மளோட ஐயா நம்மளோட இது மாதிரி என்ன மணக்கேன மாதிரி ஒரு இடத்துல நல்ல ஒரு புரே ஒன்று இல்லை ரெண்டு பண்ணி அந்த மாதிரி இருக்கிறேன். பின்னேரம் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு டீ பாட்டு ரைட் வடை, அந்த உளுந்து வடை நம்மளோட கம்பெனி தானே. கொடுத்தோண்டு எல்லாரும் சிரிக்க வரும். நினைக்கிறது உங்கள் மாதிரி இல்லை, அண்டைக்கு ஒரு சிரிச்சு ஐயா எங்கே அங்கே தான் எங்கே மணச்சேனையில் எனக்கு இடுப்பு பிடிச்சி போய் சிரிச்சு. அது அப்படி கேள்விப்பட்ட மெடிக்கலி அந்த அங்கங்கள் முழுதும் அவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணுறான். ஒரு குதிரையில் ஓடுறவன் இல்லை, வேகமாக ஓடிக்கொண்ட குதிரையில் ஓடக்குள்ள எப்படி இந்த அங்கங்கள்லாம் அசைஞ்சு எக்ஸசைஸ் பண்ணுமோ ஒரு சிரிக்கக்குள்ள அப்படி வருதான். அதுக்கு நான் கேள்விப்படுங்க. அது உண்மையில் இந்த விழாலாம் இதெல்லாம் இந்த அங்கங்கள்லாம் வேணா எக்ஸசைஸ் அண்ணோடனே இப்படி நான் பேசாமல் கூட்டிட்டு ஓடிப்பேன். நம்மளோட புரியல சுவாமி அங்கே சிரிச்சேன் நான் அந்த நம்மளோட சிரிப்பேன் எங்கே சிவகுமார் இருக்காங்க. எங்களோட கம்பெனி பரவாயில்லைங்க. அப்போ இந்த மாதிரியே சிரிச்சு கொண்டு 3 மாதமாச்சு. இந்த டாக்டர் தான் வந்து செக் பண்ணி பார்த்தா அவர் சாகு. அவர் பெரிய கவலையாக போயிட்டு இந்த டாக்டர் மாதிரிலாம் உங்களை சா வைக்கிறாங்கன்னா உங்களுக்கு அப்போ சாகு 4 மாதம் 6 மாதம். அவங்க உண்மையில் ஹை டோஸ் ஆஃப் பெயின் கில்லெல்லாம் கொடுத்து வந்துருந்தாங்க. அந்த மாதிரி விட்டமின் சி ஐயா அந்த புத்தகம் படித்து பார்த்தீங்கன்னா இந்த இது நோய் இதுன்ற விட்டமின் சி வாங்கண்ணா நிறைய சாப்பிடணும். விட்டமின் வந்துட்டீங்களா? ஓகே. இதோ விட்டமின் சி சாப்பிட்றது சிரிக்கிறது வேறு மருந்து ஒன்றும் கிடையாது. அவர் சொன்னால் ஒரு மருந்து நான் சாப்பிட்றாட்டானே 3 மாதம் இந்த மருந்ததுக்கு ஐயா அவன் 6 மாதம் 1 வருஷம் குணமாக போயிடும். அப்போ இந்த டாக்டர் எல்லாம் பார்த்து ஐயா உங்களுக்கு ப்ளீஸ் டாக்டர் எல்லாம் வந்து ஜெய் பார்த்து என்ன நடந்தது அவங்க ஒன்றும் தெரியல. கடைசியாக கண்டுபிடிச்சாங்க இல்லை இந்த ஆழமாக வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போண்டு வாயால் சொல்லாமல் செய்து காட்டும் இல்லையோ. அவன் சிரிச்சு அந்த மாதிரி எனக்கு ஒரு சுரப்பி அமையும் அப்புறம் இதில் நம்மளோட எங்கே அது ஒரு பிரெயின் வந்து ஒரு உடம்புக்கு போகும். அது போன என்ன நடக்குது, நோயை குணப்படுத்தும், வாராத நோயை தடுக்கும். அவங்க வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுன்றதை தீர்மானித்து நிரூபிக்கப்பட்ட உண்மை. சரி, அப்போ நீங்கள் இன்றைக்கு இருந்து என்ன இல்லையா 3 டோஸ் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னே ஒரு டோஸ், அப்புறம் லஞ்சுக்கு முன்னே ஒரு டோஸ், அப்புறம் சாப்பாடு இரவு சாப்பாடு இப்போ இரவு சாப்பாடு கிடைக்கும் ஒரு டோஸ் கண்டன வச்சிருக்கோம். சரியோ ஏற்றிக்கோ. அப்போ அவங்க தான் கடவுளை பிடிக்கும் தெரியும். இந்த தூங்கு மூஞ்சியெல்லாம் வருவாங்க. விவேகானந்த சுவாமி சொல்லியிருக்காங்க தெரியுமா, அந்த போய் ஆராயப்பட்ட மகான் என்ன தெரியுமா, நீ இந்த தூங்கு மூஞ்சி கவலை விளையாண்டா ரூமை பூட்டி லாக் பண்ணிட்டு அங்கே வெளியில் வராத, சந்தோஷமாக ஆனந்தமாக வந்தால் வெளியில் வா. ஏன் உந்த சரக்கு இருக்கு இல்லையா வந்து அது எல்லாருக்கும் வரும் தொற்று நோய். அதுக்கு பதிலா இல்லை சிரிச்சு சிவகுமாரன் சிரிப்பு வரும். இங்கே பிருந்தா இருக்காங்க, அவனை மச்சா இருக்காரு ஐயா அவனோட பேர் எடுத்தாலும் சிரிப்பு வரும். இல்லை ஏதாவது ஜெயிச்சிரிக்க வைப்பான். அதான் அப்படியான இருக்கும். இது நடந்த விஷயம். ஒரு பெரிய ஒரு மகான் ஒரு இடத்துல இருந்தார். அவரை பார்க்க நம்மளை ஒரு நாள் போயிருந்தார். உடனே உனக்கு நம்ம என்ன அப்பா நீ என்ன செய்கிறீங்க, இந்த சிறிய அளவில் ஆக்களை சிரிக்க வைக்கிறது என்ன அப்பா விளிம்பிருந்த அவர் ஒரு கட்டி போட்டு அப்பா இந்த உலகத்தில் மிக உயர்ந்த சேவையை நீ செய்கிறாப்பா இந்த எது சிரிக்க வைக்கிறது ரைட் முக்கியத்துவம் முடங்குதோ. அதாவது ஆடி பாடி வேலை செஞ்சால் பெருக்காத பாட்டு ஒன்று இருக்குது. வேற என்ன பாட்டு ஒன்று இருக்குது அந்த புத்தகம் இன்றைக்கு ஒரு காலையில் ஐயா
நான் மக்கள் அதை பார்த்தது ஆனால் அங்கே என்ன பாட்டு என்ன பாட்டு ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆடிப்பாடி நடக்கணும் அன்பை நாளும் வளர்க்கணும் ஒளி வச்சு பாருங்க என்ன சொல்றது அப்படி காட்டுச்சோம். அப்போ இந்த உலகத்துக்கு நம்ம செய்கிற அட்டு அந்நியாயம் அது சொல்கிறாங்க திண்ட சோத்துக்கு வேண்டாம் அது கவலைப்படுறது என்ன அதை போல் இந்த உலகத்துக்கு நம்ம செய்கிற அநியாயம் இல்லை பாவம் இல்லை அதை விட கொடுமை இந்த உலகத்தில் இருக்க முடியும். ஏன் நீங்கள் ஒவ்வொரு அது இந்த உலகத்துக்கு அனுப்புறீங்க உங்களுக்கு தெரியுமோ உங்களோட ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயலும் இந்த உலகத்தை பரப்பி கொண்டிருக்கு. அப்போ நீங்கள் கவலைப்பட என்ன நடக்குது முதலே இருக்குது சரக்கு நிறைய என்னையா டன்ஸு நீங்கள் அதோட கொஞ்சம் கூட்டி விடுறீங்க. அதுக்கு பதிலாக சிரித்து வாழணும் என்ன செய்யணும் நீங்கள் ஒவ்வொரு ஆளும் ஒரு நாள் நீங்கள் எங்கே சத்தம் பண்ணாலும் அங்கே அக்கா ஐயா 5 பேர் அங்கே வந்து வரா வர நல்லா அங்கே ராஜு ரமணா அங்கே ராஜு அங்கே எல்லாரும் அங்கே சத்தம் நடக்க முடியும். ஒரு வாரவங்க ஒரு ஜோக்கு அவங்க சிரிக்க வச்சது கூட அங்கே வடை வரும் இல்லையோ சிரி ஆட்டி வடை கொடுக்க சத்தம் ஐயா ஓடர் அப்ரூவ் ஐயா அப்ரூவ் பண்ணு ரைட் நோ வடை ரைட். இந்த திருவள்ளாறு நீங்கள்லாம் அந்த பெருமான் பக்கத்தில் இருக்கு ஒரு பெரிய மகான் சொன்னால் பாலோட பால் சேரும் கல்லி சேருமோ அது மாதிரி பெருமான் ஆனந்த ஸ்வரூப் என்று பேர் அவர் சுகம் ஆத்தியந்திக்கம் பகவத்கீதை அப்படி ஒரு வார்த்தை வருது இல்லையா என் பெருமான் அவரோட சுகம் பண்ணுறது ஆனந்தம் மகிழ்ச்சி இல்லையோ. இந்த உலகத்தில் நீங்கள் குறுங்கிகள் அனுபவத்தை நான் பார்க்கல ஆனால் உள்ளத்தில் அது அது வருது அது தந்தை என்ன கூட்டாளி இதுன்னொடனே அது வருது. அதை தவிர காலையில் பாருங்கள் கனவில் அப்படியோ ஆனந்தமாக இருப்பாங்க இல்லையோ. உங்களுக்கு ரெண்டாவது சிரிக்கவும் கும்பிட சிரிக்கலாம் கும்பிட ஆளப்பாங்க கோயிலை விரிச்சா போச்சு பொங்க இந்த காலத்தில் கோயில இல்லை அந்த வழியாக நீங்கள் புரியும் சிரிங்க என்ன ரைட் அப்போ நம்ம தொடங்குவோம் நம்மள அப்போ இன்றைக்கு ப்ராமிஸ் இல்லை 3 தரைஞ்சி 3 டோஸ் இல்லையோ நம்ம டாக்டர் சாப் என்ன ஐயா அப்படி சொல்கிறேன். லாஃபோ கிளப்பு நீங்கள் மெம்பராக வாரதா இருந்தால் நம்மளோட கிளப்பு இல்லையோ நான் தானே ஃபவுண்டர் பிரசிடென்ட் என்னையா லாஃபோ கிளப் அதுக்கு வாராண்டா 3 தரம் நீங்கள் உங்களோட கடமை வச்சு 3 தரம் சிரிக்கணும் வாய் விட்டு ஐ வில் லாஃப் அட் த வேர்ல்டு அதுதான் டாபிக். நான் சிரிப்பேன் உலகத்தை பார்த்து சிரிப்பேன் அட் த வேர்ல்டு அவர் ஏன் சொன்னாங்கன்னா நானும் அந்த உலகத்துக்குள்ள இன்க்ளூட் எடுத்தேன் கேளுங்க காணாக்கும் நோ லிவிங் கிரீச்சர் கேன் லாவ் எக்ஸப்ட் மேன் மனிதனை தவிர இந்த உலகத்துக்கு ஒரு பறவையோட மிருகங்களோட சிரிக்கிறது. அப்போ இறைவன் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் இல்லையோ அது துருள் போகவும் செய்யலாம். ஐயா எனக்கு ஒரு பெண் கொடுத்தாங்களா அந்த பெண் கொடுத்தாங்க இல்லை அதில் ஒவ்வொரு நாளும் ஓம் நமஸ்கார் எடி இல்லை ஐயா இங்கே நீங்கள் கொடுத்த பெண் சொல்லுவது இன்னும் அந்த மாதிரி அந்த மனிதன் அற்புதமான ஒரு கிஃப்டை கொடுத்தாரு. நீங்கள் அதை பாவிக்கிறீங்களா எங்கே பார்த்தாலும் இன்னொரு காரணத்தை கொண்டு அழுது தொலைக்கிறது இல்லையோ வெக்கம் அந்த மனிதன் இன்றைக்கு ஒரு நடந்த விஷயம் எனக்கு உண்மை நான் நடந்த விஷயம் இல்லை. நான் ஒரு டாஃபி வந்து அற்புதமாக ஆனந்தோட பிரார்த்தனை பண்ணி கொடுத்தேன் அந்த மாதிரி தூக்கி வர கொடுத்தேன் என்ன கண்ணுக்கு முன்னே அதை நான் சொன்னேன் இங்கே இப்படி நீங்கள் செல்லக்கூடாது இல்லை முதலாவது இது மரியாதை இல்லை நீங்கள் செய்கிறத உங்களோட பேர் தீவிரம் செய்ய போகிறாங்க எனக்கு திட்டுவிடணும் அதே மாதிரி கடவுள் நம்ம திட்டம் இடையே உனக்கு இந்த உலகத்துக்கு மற்ற பட்சிகளுக்கு கொடுக்காத அற்புதமான ஒரு சிரிக்கிற இந்த கிஃப்டை நான் கொடுத்தா அதை நீ எந்த முகத்திலே வாஜி பேச நீ சரி Yes, right? So, no living creature can love except man. Trees may bleed when they are wounded, and beasts in the field will cry in pain and hunger. Yet, only I have the gift of laughter. அவன் தன்னை பற்றி தான் சொல்லுவான் அவன் பணக்காரன் இல்லையோ அதுக்கு நான் சிட்டிச்சு தான் பண்ண. அப்போ என்ன நடக்குது அம்மா சாப்பாடு நம்பர் 2 அப்படி இல்லாட்டி நான் வெளிலாம் அனுப்பிவிடுவேன் நான் அசையக்கூடாது சிரிக்கும் இல்லையோ. அப்போ மரங்கள் பாருங்கள் மரத்தை விட்டுனா அதில் என்ன ஊரும் சரிங்க அது ரத்தம் அப்படி கவலைப்படுது. அப்புறம் பறவைகள்லாம் சத்தம் போடலாம் அழுதலாம் ஆனால் அவங்க சிரிக்க மாட்டாங்க அழுவாங்க
சிரிக்கிறோம். ஆனால் நானும் ஐ ஹாவ் த கிஃப்ட் ஆஃப் லாஃப்டர் அண்ட் இட் இஸ் மைண்ட் டு யூஸ். எனக்கு இறைவன் கொடுத்த என்ன அற்புதமான சிரிப்பு என்னுடைய இருக்கு, அதை நான் பாவிக்க போகிறேன். டு யூஸ் whenever I choose. எப்போ வேணும் சிரிப்பேன் இல்லை. அவன் சொல்லுவான் பைத்தியம் அரைஞ்சிருப்பான், இல்லை ஒரு ஞானி சிரிப்பான்.